मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। நாங்க உங்க ஊர்ல திருவிழா பார்க்க வந்தோம். திருவிழா நாளைக்கு தானே, அப்புறம் ஏன் இந்த டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்க? குழந்தைங்களா, எங்க குடும்பத்துக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு தனியா ஒரு இடம் தேவை கிடையாது. நாங்க ரொட்டி சுடும் போது கூட தனியா டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருப்போம். அட, எங்களுக்கு டிராக்டரோட சவுண்ட் இருந்தாலே போதும், அதை வச்சே டான்ஸ் ஆடுவோம். இவங்க தாத்தா காலத்துல தான் நாங்க நல்லா டான்ஸ் ஆடணும். நல்லா ஆடிங்கடா. பாட்டி, இந்த மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆடாதீங்க. எங்கயாவது உங்களுக்கு சொல்லிக்க போகுது. ராப்பர், நம்ம கொண்டாடலாம் வாங்கடா. ராப்பர் பாடுற கேளுங்கடா. ஊர்க்காரங்க கொண்டாட்டம், நம்ம ராப் பாடுவோம் ஜாலியா. ஸ்வீட்டி பிச்சி சப்கி பண்ணி வெளிய போய் விளையாடுங்க. எல்லாம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சாரிங்க. பரவாயில்ல, நீ விட்டுருங்க. இட்ஸ் ஓகே. அந்த பக்கம் லசி, இந்த பக்கம் லட்டு இருக்கு பாருங்க. குழந்தைங்களா, இவங்க எல்லாரும் என் சொந்தக்காரங்க. கை தட்டுங்க. அட, பஞ்சாப் தான் என்னோட ஊரு. நீ சொல்லு, இவங்க எல்லாரும் யாரு? ஹனி பனி போப்பட் ஜோர்தார் என்னோட ஃப்ரெண்டுங்க. தெரியாம தான் கேக்குறேன், நீங்க எல்லாருமே கவிதை சொல்லுவீங்களா? நாங்க வேணா ஒரு வாரம் கூட சாப்பிடாம இருப்போம், ஆனா எங்களால கவிதை சொல்லாம இருக்கவே முடியாது. லெட் மீ இன்ட்ரோடியூஸ். இவர் என்னோட மாமா, இவங்க என்னோட பாட்டி, இவர் என்னோட சித்தப்பா, இவங்க என்னோட அண்ணி, இவர் என் அண்ணன் பையன், இவங்க என் அண்ணன் பொண்ணு, அப்புறம் இவன். அட ஆமா, நீ யாருப்பா? நானும் சொந்தக்காரன் தான். திருவிழாக்காக தான் உங்க எல்லாரையும் பார்க்க வந்திருக்கேன். அட, வள வளன்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி தம்பி? முதல்ல விருந்தாளிகளை கூட்டிட்டு போய் ரூம காட்டு. அப்புறம் ஒரு விஷயம், நைட்டு போடுற ட்ரெஸ் எல்லாம் இப்ப போடாத. பல்லே பல்லே. அட, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் எனக்கும் வேணும். பங்கடா ஆட வந்திருக்காங்க சொந்தக்காரங்க எல்லாம். டான்ஸ் ஆடிட்டு இருக்கட்டும், நீங்க வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். நீங்க எங்க வீட்டு விருந்தாளிங்க, அதனால நீங்க எது கேட்கறதுக்கு கூச்சப்படாதீங்க. எது வேணுமோ நீங்களே சீக்கிரமா போய் எடுத்து சாப்பிடுங்க. எல்லாரும் பாடுறாங்களா இல்ல கவிதை சொல்றாங்களா? செம காமெடி குடும்பமா இருக்காங்க, என்ன புரிஞ்சுதா? அப்படியா? காமெடி குடும்பமா? அப்படின்னா கண்ணா சாரோட குடும்பம் எங்க? கலைச்சு போனா குடிக்க வேணும், உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் லசி. கலைச்சு போனா உங்களுக்கு கொடுக்க நான் கொண்டு வந்திருக்கேன் லசி. பங்கடா ஆடா தெம்பு வேணும், அதனால குடிங்க லசி. ஹாய் ஹாய், சந்தோஷம்தான். ஆமா, நீங்களும் கவிதை சொல்லுவீங்களா? அட, எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே தான் நல்ல கதை சொல்லுவோம். இது எப்படி இருக்கு? எல்லாத்தையும் மொத்தமா ஆட்டிய போட்டுற வேண்டியதா. வயிறு நிறைஞ்சிருச்சு, இன்னைக்கு நின்னு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்ல, என்ன புரிஞ்சுதா? ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, நான் தான் இந்த வீட்டோட அண்ணி. விருந்தாளிங்க, நீங்க லசி கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல எங்களால சாப்பிட முடியாது. சாப்பிடல, கண்ணத்துல ஓங்கி அறிவேன். வேண்டாம் வேண்டாம், கண்ணத்துல நீங்க அறைய வேண்டாம், நாங்க அதை குடிச்சுடுறோம். வெரி குட். என்ன பார்த்தா இப்ப லஸ்ஸி போடுற பானை மாதிரி ஆயிடுச்சு. 3 தடவை லஸ்ஸி குடிச்சப்பவே நான் இப்படி ஆயிட்டேன். இனிமே 3 வருஷத்துக்கு நான் லஸ்ஸியே குடிக்க மாட்டேன், என்ன புரிஞ்சுதா? நீ 4 வருஷத்துக்கு லஸ்ஸி குடிக்கவே மாட்ட. அது ஏன் அப்படி? அங்க பாரு. வயித்துல இருக்கும் பசி, அதுக்காக தான் இந்த லஸ்ஸி. செல்ல குட்டிங்களா, உங்க 4 பேருக்காக தான் நான் இந்த லஸ்ஸி கொண்டு வந்திருக்கேன்.
பாட்டி பாட்டி நாங்க ஏற்கனவே 3 கிளாஸ் லஸ்ஸி குடிச்சிட்டோம். இதுக்கு மேல எங்களால குடிக்க முடியாது ப்ளீஸ். அட என்னப்பா, என் புருஷன் இருக்காரு பாத்தியா, அவரு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு விருப்பப்பட்டு 10 கிளாஸ் ஆவது குடிப்பாரு. எங்களால அவ்வளவுலாம் குடிக்க முடியாது, எங்களை விட்டுடுங்க. சரி குழந்தைங்களா, இந்த காலத்துல நாங்கெல்லாம் சொன்னா யாரு தான் கேட்க போறாங்க? என் பாசத்தை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க பாட்டி, நாங்க கண்டிப்பா குடிக்கிறோம், அப்படிதானே? நீங்க ரொம்ப பாசக்கார பிள்ளைங்கப்பா. விருந்தாளிக்கு எனக்கு இருக்கக்கூடாது பசி. குழந்தைங்களா, நீங்க குடிக்கிறீங்களா ஒரு லஸ்ஸி? அட ஏன்பா இப்படி சலிச்சுக்கிறீங்க? திருவிழாக்காக வந்திருக்கீங்க, சரி விடுங்க. நாளைக்கு பாருங்க இங்க என்ன கலக்க போறாங்கன்னு. இன்னைக்கு ராத்திரி இங்க இருக்கிற எல்லா பொருளையும் சுட்டுட்டு நைட்டா ஊரை விட்டு ஓட போறேன். இவங்க எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கிற நேரத்துல என்னோட கை வரிசையை காட்டி இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். அட குழந்தைங்களா, அந்த மாதிரி ஓடாதீங்க, யாருக்காவது அடிபட்டு போகுது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா காலை உடைச்சிருவேன். அட என்னப்பா எல்லாரும் வந்தாச்சு. அட உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கப்பா? அவங்க வர ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. என் லாக்கெட்டு காணாம போயிடுச்சு. என்னாச்சு? அனியோட லாக்கெட்டை காணோம், திருட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அட பயமுடு, எங்க ஊர்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. உங்க லாக்கெட் கண்டிப்பா இங்கதான் எங்கயாவது இருக்கும். நேரா ரூமுக்கு போய் தேடி பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்ல எந்த பொருளும் திருட்டு போனது கிடையாது. பாட்டி, என்னோட முத்து பொதிச்ச அந்த டாப்ஸ் காணோம், நீங்க பாத்தீங்களா? அது என் டேபிள் மேலதான் இருக்கு. பாட்டி, டாப்ஸ் டேபிள் மேல இல்ல. அதுவும் போயிடுச்சா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என் லாக்கெட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. அட மச்சான், பீரோல வச்சிருந்த காசு எதையுமே காணோம். ஸ்பீக்கர் திருடு போயிடுச்சு. எல்லா இடமும் தேடி பார்த்தனா அலமாரில இல்ல, டேபிள்ல இல்ல, எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. யோ 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 ஏய் யோ, இவ்வளவு பொருள் எப்படி ஒரே நேரத்துல காணாம போகும்? கண்டிப்பா யாரோ திருடி இருக்காங்க. இசை இல்லாம பாட்டா? எங்க வீட்லயே திருட்டா? ஸ்பீக்கரும் போச்சு, டாப்ஸும் போச்சு. அந்த திருடன் எங்க போனான்னு கண்டுபிடிங்க. அது எப்படிங்க குடும்பத்துக்குள்ள இருந்து ஒருத்தரால திருட முடியும்? இதை என்னால நம்பவே முடியல. அவனை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன சொல்றீங்க? இவன் கவிதையில ஒரு கோர்வையே இல்ல. ஏண்டா டேய், ஏண்டா உன் கவிதைக்குள்ள ஒரு கோர்வையே வர மாட்டேங்குது? குடும்பத்தோட பேரை கெடுக்கலாம் பாக்குறியா? இவன் மென்டோட பையன் இல்ல, அதான் கவிதை வரல. இல்ல இவன் என் தம்பி இல்ல, நம்ம அண்ணியோட தம்பின்னு நினைச்சேன். அட என்னமா சொல்ற? எனக்கு இந்த மாதிரி தம்பியே இல்லையே. இவன் நம்ம சின்ன மாமாவோட தங்கச்சி பையன்ல சொன்னா. அட என்கிட்ட பண்டியோட ஃப்ரெண்டுனால சொன்னா. இவனை நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி புருஷனோட ஃப்ரெண்டுன்னு சொல்வேன்? இவன் உங்க சொந்தக்காரனே இல்ல, இவன் தான் திருடன். மாட்டிக்கிட்டியடா, போடு. அடிக்காதீங்க, நான் சரண்டர் ஆயிரம் விட்டுடுங்க. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. தனித்தனியா கொடுக்க வேணாம், மொத்தமா சேர்ந்து கொடுக்கலாம். வாங்க. நிறுத்துங்க, எல்லாம் சட்டப்படி நடக்கட்டும். நம்ம ஆடு
ஆடும்போது பாடிக்கிட்டே ஆடுவோம், இவனை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுப்போம். எங்க கை தட்டுங்க. அட வேண்டாம்ப்பா, சொன்னா கேளு. இது சந்தோஷமான நாள், அதனால குழந்தைகளை நாம ஜெயிலுக்கு அனுப்ப நீங்க என்ன கூடாது. சொல்றீங்க பாட்டி? இவன் தப்பு பண்ணிருக்கான். இவனை கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணும். உங்களுக்கே தெரியாம உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்திருக்கான். ஆனா அது உங்க யாருக்குமே தெரியல. இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? அட வீட்ல இத்தனை பேர் இருக்காங்கல்ல, யாரோ வந்துட்டு போவாங்க. எல்லாருமே சொந்தக்காரங்க தானே. இதுல யாரு சொந்தக்காரங்க யாரோடதுன்னு யாருக்கு தெரியும்? ஆனா பொருள் திருட்டு போன உடனே அது மட்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுல்ல? அட எங்க சொந்தக்காரங்களுக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டு நாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் தெரியுமா? அதையெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? அட உங்க அத்தையோட கண்ணாடிய கூட திருடி இருக்கான். அதுல என் செருப்பு கூட இருக்கு. பைஜாமா? ஏண்டா பைஜாமாவை யாரா திருடுவாங்க? அது வந்துங்க என் கையில என்னெல்லாம் மாட்டுதோ அது எல்லாத்தையும் நான் சுட்டுருவேங்க. அதுக்கப்புறம் பழச எல்லாத்தையும் நான் வித்துடுவேன். அதுக்கு முன்னாடி உன்னை உதைச்சு சுளுக்கு எடுக்கிறேன்டா, அப்பதான் நீ உருப்பிடுவ. விட்டுடுங்க. அட மொத்த ஊருக்காரங்களும் எதுக்காக இங்க வராங்க? ஊர்க்காரங்க இல்லப்பா, இவங்க எல்லாம் எங்க சொந்தக்காரங்க. எங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு திருவிழா இல்ல. Game on! Now game on with Kiko! And get your power mode on! If you have not experienced the same, download the game! Available on Google Play.